தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என பிரார்த்தித்தவனாக இன்றைய குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய குதுபா உரையிலே மனித வாழ்க்கையில் எப்படி கவலைகளை தவிர்த்து வாழ்வது என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை இந்த குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். கவலை என்ற வார்த்தையை கேட்பதற்கு கூட எங்களுக்கு விருப்பமில்லை. மனித வாழ்க்கையில் இரண்டு அம்சங்கள் மாறி மாறி வருகின்றன. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதைத்தான் விரும்புவார்கள். அந்த வாழ்க்கையில் கவலை வருவதை யாருமே விரும்ப மாட்டார்கள். எதை விரும்புகிறோமோ அது எமக்கு கிடைக்காமல் எதை நாங்கள் வெறுக்கிறோமோ அது எம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி எங்களை தொந்தரவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் சகோதரர்களே கவலை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. யாருக்கு கவலை இல்லை என்றிருந்தால் சிறுவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்கள் நாங்கள் கொடுப்பதை சாப்பிடுவார்கள், உண்ணுவார்கள், விளையாடுவார்கள், பாடசாலைக்கு போவார்கள். இந்த உலக வாழ்க்கையில் எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் எப்போது ஒரு சிறுவன் வாலிபனாக மாறுகின்றானோ, பருவ வயதை எப்போது ஒரு மனிதன் அடைகின்றானோ அன்றிலிருந்து அவனுடைய கவலைகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கவலை எப்போது முடிவடைகின்றது என்றால் மரணத்தோடு முடிவடைகின்றது. மரணம் வரைக்கும் அந்த கவலை அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாலிபனாக இருக்கும் பொழுதும், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுதும், தொழில் செய்யும் பொழுதும், இந்த சமூகத்திலே பல பதவிகளை ஏற்று நடக்கும் பொழுது, திருமணம் முடித்து கொடுத்து பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து மகிழ்வாக இருக்கும் பொழுது, எல்லா கட்டங்களிலும் அந்த கவலைக்கு சொந்த காரணமாகவே அவன் வாழ்கிறான். கண்களை மூடிவிடுகின்றானா, கவலை முடிந்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாஸா அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து சென்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஓய்வு பெற்று விட்டார் என்றார்கள். இன்னொரு ஜனாஸா அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து சென்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஓய்வு கொடுத்து விட்டார்கள் என்றார்கள். சஹாபா தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாஸாவை பார்த்து நீங்கள் ஓய்வு பெற்று விட்டார் என்று சொன்னீர்கள், இன்னொரு ஜனாஸாவை பார்த்து ஓய்வு கொடுத்து விட்டார் என்று சொன்னீர்களே, இதன் அர்த்தம் என்ன என்பதாக சஹாபா தோழர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினான அடியான் இந்த உலகத்தில் தன்னுடைய இரண்டு கண்களை மூடும் பொழுது அவனில் இருந்த கவலைகள் எல்லாம் அகன்று விடுகின்றது. ஒரு முஃமினான அடியான் இரண்டு கண்களை மூடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பால் போகும் பொழுது கவலைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஃமினுக்கு கவலை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலக வாழ்க்கை ஒரு கவலை, மறுமையில் அவனுக்கு கவலை கிடையாது. யாருக்கு கவலை கிடையாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு மறுமையில் கவலை கிடையாது. கவலையிலே கவலை கிடையாது. மனுஷனுடைய மைதானத்திலே கவலை கிடையாது. அதனால்தான் அந்த முஃமின் சுவர்க்கத்திலே இருக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே அழகாக சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹம அன்னல் ஹுஸ்ன வ இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். சுவர்க்கத்துக்கு இந்த முஃமின் போனதுக்கு பின்னால் என்ன சொல்வானா? அல்லாஹ் அழகாக சொல்கிறார், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. கவலையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம், ஆனால் இப்போது சுவர்க்கத்துக்கு வந்துவிட்டோம், எந்த விதமான கவலையும் இல்லை என்பதாக அந்த முஃமின்கள் சுவர்க்கத்திலே சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறார். சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவதாக யாரை சொன்னார்கள்? ஓய்வு கொடுத்து விட்டார்கள் என்று. இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே எத்தனையோ அநியாயக்காரர்கள், எத்தனையோ அட்டூழியம் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். மக்கள் எல்லோரும் பயத்தோடு வாழ்வார்கள். மக்கள் எல்லோரும் அச்சத்தோடு
வியாபாரியாக இருக்கிறாரா, அவனுக்கு சில கவலைகள். குடும்ப அங்கத்தவனாக கணவன் மனைவியாக இருக்கிறானா, அவனுக்கு கவலைகள். பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து உருவாக்கி விட்டு அதற்கு பின்னால் வயோதிபமாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு சில கவலைகள். எல்லா கவலைகளோடு பள்ளிவாசலுக்கு வருகிறோம், உரையை கேட்கிறோம், உரையை கேட்டுவிட்டு வெளியே நாங்கள் போகிறோம், திரும்ப அதே கவலை எங்களுக்கு தொத்திக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கவலையை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் சகோதரர்களே, திருமறையால் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் கவலைகளை பற்றி அழகாக சொல்கிறார். யாருடைய கவலை? கவலை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கவலைப்பட்டால் அவனால் முன்னேற முடியாது. கவலைப்பட்டால் நோயாளியாக மாறிவிடுகிறார். கவலைப்பட்டால் சமூகத்திலே சார்ந்தவனாக வருகிறார். அதனால்தான் அல்லாஹ் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅன்துமுல் அலௌன, நீங்கள் தான் இந்த உலகத்திலே மைனாரிட்டியாக இருந்தாலும், உலக சனத்தொகையிலே இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள். கவலைப்பட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒரு மூலையில் குந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிமார்கள் கவலைப்பட்டார்கள். ஏன் கவலைப்பட்டார்கள்? நானும் நீங்கள் எதுக்கு கவலைப்படுகிறோம் தெரியுமா? வீடு இருக்கின்றது, வசதியான வீடு இல்லை என்று கவலைப்படுகிறோம். உணவு வேளாண்மைக்கு கிடைக்கின்றது, ஒழுங்காக இதை விட திறமையான ஒரு தொழில் நமக்கு இல்லை என்று கவலைப்படுகிறோம். ஆடை இருக்கின்றது, மேலதிகமாக அணிவதற்கு ஆடை இல்லை என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். சகோதரர்களே, என்னுடையவும் உங்களுடையவும் கவலை அதுதான் இந்த உலகத்திலே. என்ன கவலை? மறுமை வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது, இபாதத்துக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் உலகத்துடைய இன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதில் எங்களுக்கு ஆளுக்கால் வித்தியாசமான கவலைகள். அந்த கவலைகளோடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் நபிமார்கள் ஏன் கவலைப்பட்டார்கள் தெரியுமா? 2 விவகாரங்களுக்கு நபிமார்கள் இந்த உலகத்திலே கவலைப்பட்டார்கள். ஒன்று, தன்னோடு இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள், தன்னோடு இருக்கக்கூடிய நெருங்கியவர்கள், தன்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாததை இட்டு கவலைப்பட்டார்கள். இரண்டாவது எதுக்கு கவலைப்பட்டார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே அவர்களை சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மூளை இல்லாதவர் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படியான வார்த்தைகளை சொல்லும் பொழுது உள்ளத்திலே கவலை வருகின்றது. இந்த இரண்டையும் இந்த உலகத்திலே நபிமார்கள் அடைந்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? திருமறை அல் குர்ஆனிலே நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறான், நபியே லஅல்லக பாயிஹுன் நஃப்ஸக, நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளப் போகின்றீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கவலை வருகின்றது, என்னுடைய குடும்பத்தார்கள் இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை, நான் பழகியவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வரவில்லை, நான் என்னோடு ஒன்றாக இருந்தவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உங்களுக்கு கவலை வருகின்றதா? கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு பைத்தியகாரன் என்று சொல்கிறார்கள், உங்களை இழிவாக பேசுகிறார்கள், உங்களை சூனியக்காரன் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதிலே வேதனை வருகின்றது, நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். இதை நாங்கள் அறிகிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? யாராவது இப்படி சொன்னால், யாராவது உங்களை திட்டினால், யாராவது உங்களுக்கு ஏசினால், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். வலாகின்ன ஸாலிமூன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன். நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை எளிவாக பேசக்கூடியவர்கள், உங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் கிடையாது, அவர்கள் பொய்யர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு சொல்கிறான். ஏன்? நபிமார்கள் சொல்வதை கேட்டு கவலைப்பட்டு அவர்கள் உட்கார்ந்து விட்டால் சத்திய மார்க்கம் சரியாக சொல்லப்படாமல் இருந்துவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இரண்டாவது யாரு?
கவலைப்படக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? வியாபாரிகள், பணக்காரர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை செலவு செய்யக்கூடியவர்கள். எதற்கு பயப்படுவார்கள் சகோதரர்களே? எதற்கு கவலைப்படுவார்கள்? நல்ல விவகாரங்களுக்கு செலவு செய்யும் போது இருக்கின்ற பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று கவலைப்படுவார்கள். அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்ட அடிப்படையில் நீர்மூலகமாக படும் என்பதை இந்த உலகத்திலே பயந்து கவலையோடு வாழக்கூடிய வியாபாரிகள், பெரிய பெரிய முதலாளிமார், பெரிய பெரிய செல்வந்தர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக இந்த உலகத்திலே தங்களுடைய செல்வங்களை செலவு செய்யக்கூடியவர்கள். சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் செலவு செய்கிறார்கள், பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்கள். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது. அவர்கள் கவலையும் இந்த உலகத்திலே பயப்பட மாட்டார்கள். பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று அல்லது பொருளாதாரத்தை அழித்து விடுவார்கள் என்று எந்த கவலையும் இந்த வியாபாரிகளுக்கு வரமாட்டார். எந்த கவலையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த செல்வந்தர்களுக்கு வராது என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூணாவது யார்? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். கவலைப்படாதவர்கள் இந்த உலகத்திலே அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வோடு தொடர்பட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த உலகத்திலே கவலை வராது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு, அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலே பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நாலாவது யாரை சொல்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் யாரெல்லாம் எடுத்து நடக்குகின்றார்களோ, எடுத்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தடங்கல்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களும் கவலைப்பட மாட்டார்கள். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் என்னுடைய வேதத்தை பின்பற்றி நடக்குகிறார்களோ அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, பட்டியலை நாங்கள் பார்த்தால் கவலைக்கு உள்ளாக வேண்டியவர்கள் நபிமார்கள், வியாபாரிகள், இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் யாருமே இந்த உலகத்தில் கவலைப்படக்கூடாது. மனித வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவலை என்ன தெரியுமா? கடன் பற்றிய ஒரு கவலை. கடன் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. கடன் படாமல் வாழவும் முடியாது. சாதாரண ஒரு மனிதன் முதல் இந்த உலகத்திலே பிசினஸ் செய்யக்கூடிய எல்லோரும் கடனோடு தான் வாழ்கிறார்கள். யாரெல்லாம் கடன் பட்டு விடுகின்றார்களோ கவலைப்படுவார்கள் சகோதரர்களே. இந்த பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும், தொழில் செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கடனோடு தான் இருப்பார்கள். கடன் கடன் கடன், இந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற ஒரு கவலை. கடன் எடுத்திருப்பார்கள். சில பொழுதுகளில் இருக்கின்ற பிசினஸை டெவலப் பண்ணுவதற்காக கடன் எடுத்திருப்பார்கள். சில பொழுதுகளில் ஆடம்பர திருமணங்களுக்காக கடன் எடுத்திருப்பார்கள். சில பொழுதுகளில் வீணான கேளிக்கைகளுக்கு கடன் எடுத்து கடனாளியாகி போய் அந்த கடனை கொடுக்க முடியாமல் கவலைப்படக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கடனாளியானால் நோயாளியாகுவார். கடன் பட்டால் பொய் சொல்ல வேண்டி வரும். கடன் எடுத்தால் பொய் சொல்ல வேண்டி வரும். கடன் எடுத்தவர் வாக்கு மீறுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கடன் எடுத்தவர் ஏன் கவலைப்படுவார் தெரியுமா? கடன் எடுத்தவரும் கவலைப்படுவார், கடனை கொடுத்தவரும் கவலைப்படுவார், கடன் எடுத்தவர் அடைக்க முடியாமல் கவலைப்படுவார், கடன் கொடுத்தவர் கொடுத்த கடனை எடுத்துக்கொள்ள முடியாமல் கவலைப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே பிரார்த்தித்தார்கள். என்ன பிரார்த்தித்தார்கள் தெரியுமா? இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மாஸமி வல் மஹரமி, யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடன் தொல்லையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மினல் வல்தைனி வ கர் ரிஜால் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பட்டியலை அப்படியே போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்,
யா அல்லாஹ் கடன் தொல்லையிலிருந்து நீ என்னை பாதுகார் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஏன் தெரியுமா? கடன் பட்டால் கவலைப்படுவார், கடன் பட்டால் நோயாளியாகுவார், கடன் பட்டால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, கடன் பட்டவர் கடனை கொடுக்க முடியாமல் போனால் வலிமாவுக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? கடனை கொடுத்தவர் என்னிடத்தில் கேட்டு விடுவார் என்ற ஒரு பயம், ஒரு கவலை. சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதன் கடன் எடுத்தவர் இந்த உலகத்திலே நோயாளியாக இருந்து கவலைப்பட்டு இறுதியிலே மரணத்தை தழுவக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பத்திரிகையிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். கடன் எடுத்தவர் கடனை கொடுக்க முடியாமல் கவலைப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஏன் கடன் எடுத்தார்? கடன் எடுத்தது இஸ்லாம் அனுமதித்த விவகாரங்கள் கிடையாது. வட்டிக்கு கடன் எடுத்திருப்பார், சுப்ஹானல்லாஹ், அடைக்க முடியாமல் போகின்றது, தற்கொலை செய்து கொள்கிறார். யார் இது? மாற்று மதத்தவர்களா? கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்த கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடனால் ஏற்பட்ட கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு ஷஹீதுடைய இரத்தம் இந்த நிலத்தில் விழுவதற்கு முன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் கடன் கொடுத்திருந்தால், அந்த கடன் எடுத்திருந்தால், அந்த கடனை கொடுக்கும் வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கடனால் வரக்கூடிய ஒரு கவலை. இரண்டாவது கவலை என்ன சகோதரர்களே? இந்த உலகத்திலே இரண்டாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலை, ஒரு மனிதனை பற்றி சந்தேகம் கொள்வது. நான் யாரையாவது ஒருவரை சந்தேகம் கொண்டு விட்டால், 4 பேர் ஒரு மனிதனை பற்றி பேசிவிட்டால், அந்த பேசப்பட்டவருக்கு கவலை வருகின்றது. என்னோடு பழகக்கூடியவர்கள் என்னை பற்றி பேசிவிட்டார்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை தப்பாக பேசிவிட்டார்கள், இந்த சமூகத்திலே என்னை தப்பாக பேசுகிறார்கள், நான் வட்டி எடுப்பவன் என்று சொல்கிறார்கள், நான் மோசமான தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் நாங்கள் சமூகத்திலே ஒரு தனிநபரை பற்றி, ஒரு ஆண் மகனை பற்றி, ஒரு பெண் மகனை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி நானும் நீங்களும் தவறாக பேசும் பொழுதோ, அந்த செய்தி காதிலே கேட்கும் பொழுதோ அது கவலைக்கு ஏற்படுத்துகின்றது. அதனால் சமூகத்துக்கு வர முடியாது, அதனால் பாடசாலைக்கு போக முடியாது, அதனால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, அதனால் பஜாருக்கு போக முடியாது, அதனால் ஒரு திருமண வீட்டுக்கு போக முடியாது. கூனி குறுகி ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஆயிஷா அம்மையார் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். யுத்தம் விட்டு வருகிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், ஒரு சிலர்கள் முனாபிக்கீங்கள், ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கும் சஃப்வான் பின் முஅத்தல் ரலி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று. ஹதீஸை புரட்டி பாருங்கள் புகாரிலே சகோதரர்களே. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கவலையின் ஊடாக தொடர்ந்து 3 நாட்கள் நான் படுத்த படுக்கையில் அழுது அழுது அழுதிருந்தேன். என்னுடைய கண்களில் இருந்து இந்த கவலையினூடாக கண்ணீர் வருவதற்கு எனக்கு இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் ஜாக்கிரதை சகோதரர்கள். ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், அவனை 4 பேருக்கு முன்னால் நாங்கள் சொல்வதற்கு முன்னால் யதார்த்தமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சொல்லப்படக்கூடிய மனிதனால் பாதிக்கப்படுகின்ற அந்த மனிதன் இந்த சமூகத்திலே கவலைக்குள்ளாகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அதைத்தான் சொல்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கற்பத்திலே யாரை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்குகிறார்கள். அந்த காலம் சகோதரர்களே, யார் ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவள் மரணிக்கும் வரைக்கும் ஒரு அறையிலே பூட்டப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டு மரணித்த உடனே அதற்கு பின்னால் அவள் அடக்கம் செய்யப்படுவாள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். சாதாரண காலம் கிடையாது. எல்லாரும் சொல்கிறார்கள் மரியமுக்கு தொடர்பு இருக்கின்றது. மரியமுக்கும் யாருக்குமோ தொடர்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பத்தை இழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு பேரித்த மரம், அந்த பேரித்த மரத்தை பிடித்து குலுக்கும்படி சொல்கிறான். அந்த இடத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கின் ஊடாக ஒரு செய்தியை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரப்பி மித்து ஹாதா,
இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் இந்த ஊரார் சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள் என்று என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் மரணித்திருக்க கூடாதா என்று கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லா தகுசனி மரியமே, கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், குழந்தையை நீங்கள் பெற்றெடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் குழந்தை பேசிய வரலாறை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் என்ன? ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழும் பொழுது ஒரு தனி மனிதனால் இன்னொரு தனிமனிதனுடைய மானம் பறிக்கப்படும் பொழுது, அது மனிதனுடைய மானம் பறித்தெடுக்கப்படும் பொழுது அந்த மனிதன் கவலைக்குள்ளாகிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் சொல்கின்றது. என்னால் ஒரு மனிதன் கவலைக்குள்ளாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இஸ்லாம் சில அழகான சில முறைகளை சொல்லுகின்றது. கவலை இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது. கவலை வரும். கவலை வந்தால் என்ன வரும் தெரியுமா? மார்க்கம் விளங்காது சகோதரர்களே. கவலையும் சந்தோஷமும் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் சந்தோஷமான நேரத்தில் கூட மார்க்கத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். வீட்டில் திருமணம் வருகின்றதா, வீட்டில் வலிமா வருகின்றதா, வீட்டில் ஏதாவது சாப்பாடு வருகின்றதா, மார்க்கத்தை அங்கு யாரும் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் சந்தோஷமான நேரம் துக்ககரமான நேரம் கிடையாது. மார்க்கத்துக்கு முரணாக எது நடந்தாலும் யாரும் பார்க்க மாட்டார்கள். துன்பகரமான நேரம் வருகின்றது, அந்த நேரத்தில் கூட மார்க்கத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இப்ராஹிம் மரணிக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், வந்து இப்ராஹிமை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக வடிகின்றது. ஏன்? கவலை. யாருக்கு கவலை? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை. தன்னுடைய மகன் மரணித்திருக்கிறார். இதை பார்த்து சஹாபா தோழர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழுகை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை கிடையாது என்று நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமாவு வல் கல்பு யஹ்சுனு. இப்ராஹிமே, உன்னை பிரிந்ததற்காக வேண்டி உள்ளம் கவலை கொள்கின்றது, அந்த கவலையினூடாக கண்களில் இருந்து கண்ணீர் சொரிகின்றது என்று சொன்னார்கள். அந்த இப்ராஹிம் மரணித்த நேரத்திலே சகோதரர்களே, சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா? இப்ராஹிமுடைய மறைவுக்கு நாங்கள் மாத்திரம் கவலைப்படவில்லை, அதோ பார்த்தீர்கள்